வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. இந்த டிவிஎம் குழுமத்தில் இணைந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, மகரிஷி அவர்களின் கவிதை தொகுப்பில் நாளொரு கவிதையாக ஞான களஞ்சியம் புத்தகம் முதல் தொகுப்பில் பக்கம் எண் 183 திருமண வாழ்த்து அப்படின்ற தலைப்புல சுவாமிஜி கொடுத்திருக்க பாடல்கள்ல 345வது பாடல் நல்லுரைன்ற தலைப்புல கொடுத்திருக்கிற பாடலை பார்ப்போம். சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் துணிவும் கொண்டே எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய் பெற்று ஆராய்ந்து எதிர்விளைவை கணித்து கொண்டு மிக்க நலமுல வழியே செயல்கள் ஆற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் அப்படின்ற பாடலை கொடுத்திருக்காரு. அதாவது திருமணம் ஆகிற மணமகனும் மணமகளும் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய சில கருத்துக்களை கொடுத்திருக்காரு. அப்ப சிக்கனம் என்பதை முதலில் வச்சிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சிந்தனை அதற்கு அடுத்ததாக வச்சிருக்காரு. இந்த முறையில சிந்தனை, சிக்கனம், சிந்தனை, சிறந்த பண்பு, சீர்திருத்தமுடன் வாழ்வு, துணிவு இவை வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் பின்பற்றினா போதுமா அப்படின்னா போதாது. கணவன் மனைவி என்ற இரு பால் அன்பர்களும், அதாவது திருமணம் என்ற பந்தத்தின் மூலமாக இணையும் ஒரு ஆணும் பெண்ணும் இருவருமே இதை குடும்பத்துல அமல்படுத்தணும் அப்படின்றாரு. குடும்பத்துல அமைதி இருக்கணும் அப்படின்னா முதல்ல சிக்கனம் வரணும். ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் முதலில் சிக்கனம் என்பது ஒண்ணு வரணும். அதற்கு அடுத்த முறையில சிந்தனைகள் எப்பயுமே செயல்களை ஒட்டியே இருக்கணும். அதே மாதிரி சீர்திருத்தம் குடும்பத்துல நிலவணும் அப்படின்னு சொல்லும் போது சிந்தனை ஆற்றல் அங்க சிறந்து இருக்கணும். சிந்தனை ஆற்றல் பெறணும் அப்படின்னா அதற்கு ஒரு மன வலிமை வேணும். அப்ப இதெல்லாம் எப்ப கிடைக்கும் அப்படின்ற போது ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணத்திற்கு முன்பே மனவளக்கலை பயிற்சிகளை எடுக்கும் போது அவர்களுக்கு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்து அவங்களுக்கு கிடைக்கும். சுவாமிஜி சொல்லாத கருத்துக்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். திருமணம்ன்ற பந்தத்துல இணையும் ஆணும் பெண்ணாகட்டும் ஒவ்வொரு இடத்துல பிறந்து வேற ஒரு சூழ்நிலையில வளர்ந்து இருந்த இருவர் இணையும் போது, உடலாலும் உயிராலும் மனதாலும் இணையும் போது பல்வேறு பிரச்சனைகள் குழப்பங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப அதையெல்லாம் எதிர்கொள்ளணும் அப்படின்னா அவங்களுக்கு மனதுல ஒரு திட வலிமை வேணும். கருத்துல ஒரு செறிவு இருக்கணும். அது எப்படி கிடைக்கும் அப்படின் போது உளப்பயிற்சிகள், அகத்தவம் செய்து மனதிற்கு தியான பயிற்சிகளை செய்து மனதை வலிமைப்படுத்தும் போது இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றாரு. எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தில் எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து. அப்ப பிணக்குகள் வர்றதுக்கு காரணம் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளாததுனாலதான். அப்ப குடும்பத்துல பிணக்கு வரும்போது அதை எப்படி போக்கணும் அப்படின்றது சலனம் இல்லாமலும் மனதை விசாலமான நிலையிலையும் வைத்துக்கிட்டு எதையும் தாங்கும் இதயம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அதாவது இங்க முதல்ல மனசுக்குள்ள என்ன வேணும்னா பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை. இவை எப்படி இருக்கணும்னா எல்லை இல்லாததாக இருக்கணும். அப்பதான் எதையுமே எதிர்கொள்ள முடியும் அப்படின்றாரு. அப்ப எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே பொறுமை ஒண்ணு மட்டும் நம்ம கிட்ட இருந்ததுன்னா எல்லா பிரச்சனையும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்றாரு. அப்ப கணவன் மனைவியாக இணையும் அந்த தம்பதியிட்ட அப்ப ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஒருத்தர் குற்றங்களை பெரிதுபடுத்துதல், பொறுத்தல், மறத்தல், அதாவது பெரிதுபடுத்தாம இருந்தாதான் அது சிறப்பு அப்படின்னு சாமி சொல்லுவாரு. ஒருவர்கிட்ட இருக்கிற ஒரு குற்றங்களை பெரிதுபடுத்தாம அத சின்னதா விஷயமா இருந்தா கூட அதை ஊதி பெருசு பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா நம்ம வளர்ந்த சூழ்நிலை இருந்த இதம் வேற, திருமணம்ன்ற பந்தத்தின் மூலியமாக இணையும் போது அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலை வேற. அப்ப இதையெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் செய்த குற்றத்தை பெரிதுபடுத்தாமலும் பொறுத்தலும் மறத்தலும் இந்த மூணுமே இருந்தாதான் அமைதியாக வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒருத்தர் கடுஞ்சொல் சொல்லிட்டாங்கன்னா
இவன் நீ எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம அதை மறந்துட்டு சொல்லாத மாதிரி பாவிச்சு நம்ம போயிட்டோம்னா அந்த இடத்துல பிரச்சனையே இருக்காது. தான் சொல்ற கருத்து தான் உயர்ந்தது, தன் வாழ்க்கை துணை இதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோன்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் தான் வரும். அப்ப எவ்வளவுதான் ஒரு அவசியமான கருத்தாக இருந்தாலும் ஞானமாக இருந்தாலும் அதை சிறிது காலத்துக்கு தள்ளி வச்சு அவங்க ஒத்துக்கொள்ளும் வரை பொறுமை காத்து வாழ்ந்தோம்னா குடும்பத்துல அமைதி பெறுவதற்கு இது ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப குடும்ப அமைதியை இழந்து பெறுவது ஞானமே ஆனாலும் அதனால் ஒரு பயனும் வராதுன்னு சாமி ஒரு இடத்துல சொல்லுவார். அப்ப அமைதியாக வாழணும் அப்படின்னா பொறுத்து கொள்ளணும், சகிப்புத்தன்மை நமக்கு நிறைய வேணும். அப்ப ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இது இரண்டு பேருக்குமே இது பொது அப்படின்னு சொல்லலாம். அப்ப எந்த ஒரு கணத்துல எந்த ஒரு சூழ்நிலையில உணர்ச்சிகள் தோன்றினாலும் அந்த சூழ்நிலையால நான் உணர்ச்சி வயப்பட்டேன்னா அதனோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணி மனதை அமைதி நிலைப்படுத்தி நல்ல வழியில மனதை செயல்படுத்தி பின்விளைவுகளை கணித்து செயலாற்ற நிலைக்கு மனம் உயர்ந்த நிலையில வரணும் அப்படின்றாரு. நல்ல நிலையில வாழும்போதுதான் நல்ல நிலையில வாழ்ந்து மேலான அறவழியில் வாழ வேண்டும்ன்றாரு. அறவழி ஒழுக்கம் கடமை என்று சொல்ற அந்த அறநெறி வாழ்க்கை வாழும்போதுதான் என்னால இந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய முடியும், இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொருவரும் ஆராய்ச்சி நிலையில மனதை வைத்து செயல்கள் ஆற்றும் போது எனக்கு கொடுத்தது இந்த சமுதாயம், எனக்கு நல்ல கல்வியையும் ஆரோக்கியத்தையும் உடல் அமைப்பையும் எனக்கு கொடுத்தது எல்லாமே, எனக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுத்தது இந்த சமுதாயம் தான். ஆக இந்த சமுதாயத்துக்கு என்னால என்ன செய்ய முடியும் என்று திருமண பந்தத்துல ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உணர்ந்து தன்னாலான செயல்களை நல்ல செயல்களை செய்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல குடிமக்களாக வாழ்ந்து நல்ல ஒரு நிலையில உயர்ந்து தான் பெற்ற இன்பத்தை பிறருக்கும் பங்களித்து, அதாவது ஈகைன்னு சொல்ற நிலையில தான் சம்பாதியத்துல ஒரு பகுதியை ஈகையாக கொடுத்து பிறரும் நலமாக வாழ நம்மால் அனைத்து முயற்சிகளையும் செய்து அனைவரும் சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல பிரபஞ்ச இறையருள் நமக்கு துணை புரியட்டும்னு மணமக்களுக்கு சொல்றாரு. ஆக இந்த நிலையில ஒவ்வொருத்தரும் வாழும்போது வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக அமையும். வாழ்க வளமுடன்.